ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசிங் ஜேஜே. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற டேஸ்ட்லேயே வீட்டிலையே பட்டர் சிக்கன் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ சுட உங்கள் வீடு தேடி வரும். முந்நூறு கிராம் எலும்பு இல்லாத சிக்கன் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வத்தல் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சி ஜூஸ் மட்டும் இதில் விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர் இருக்குல்ல, அதுக்கும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த தயிர் மசாலா எல்லாமே சிக்கன் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அரை மணி நேரம் மூடி வச்சு ஊற விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா கட்டமாக ஒரு வெங்காயத்தை நறுக்கி உதிர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு கலரி விடணும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் அரை வேக்காடு வெந்தால் போதும். இப்போ இதோடு நம்ம ஒரு குடமிளகாவையும் அதுமாரி இதில் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுமே ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும், ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை வெளியில் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு வெந்துடுச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் உருகட்டும். வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த சிக்கனை இதில் சேர்த்து அந்த மசாலாவோடு சேர்த்து வேக விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு வேகட்டும். அந்த பட்டர்லேயே அந்த சிக்கன் நல்லா வேகட்டும். மூடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து கலரி மட்டும் விட்டால் போதும். நல்லா ஒரு சாஃப்டாக இது வந்துடும். எதற்காக இப்படி வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா செய்கிறோம் அப்படின்னா, சாப்பிடும்போது சிக்கன் நல்ல ஜூஸியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மூடி வச்சு கொஞ்சம் இடையில எடுத்து கலரி மட்டும் விட்டால் போதும். சிக்கன் நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். எல்லா சிக்கன் துண்டுகளையும் நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயமும் குடமிளகாவும் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதோடய இது சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இதில் மீதி இருக்கிற அந்த வெண்ணெய் மசாலா இருக்குல்ல, அதில் 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி மீடியம் சைஸுக்கு வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதை மறுபடியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைக்க தான் போகிறோம். அதனால் வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அப்பப்போ கிளறி மட்டும் விட்டால் போதும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, இங்கே பாருங்கள் 2 தக்காளி நான் வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த 2 தக்காளியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி 2 சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை கூட்டி குறைச்சி கூட போட்டுக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு கொஞ்சம் இடையில மூடி வச்சு வேக விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும், பச்சை வாசனையும் இருக்காது. பாருங்கள் வெந்துட்டுருக்கு. நான் இடையில எடுத்து கலரி மட்டும் விடுறேன். ஒரு 5 நிமிஷம் இந்த கலவை நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் மட்டும் சேர்த்து நல்லா இதை கலந்து விடணும். பாருங்கள் நல்லா கலந்துருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மிக்ஸி அலசி 1 டம்ளர் தண்ணி விட்டு மிக்ஸி அலசி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம். இல்லை கட்டியாக வேணும் அப்படின்னா 1 டம்ளர் அளவு போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சுகர் மட்டும் சேர்த்து விட்டுருங்க. இப்போ மறுபடியும் அதை திறந்து விட்டுட்டு கொஞ்சம் அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற அந்த குடமிளகாய், வெங்காயம், சிக்கன்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம இதில் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை நல்லா
மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா இருக்குது இல்லையா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம். இதை சேர்க்குறதுனால நமக்கு வந்து அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ மூடி வச்சுட்டு கொதி வருது. வந்ததுக்கப்புறமா கடைசியில் தான் கரம் மசாலா சேர்க்கணும். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த கஸ்தூரி மெத்தியை 2 கைக்கு நடுவில் வச்சு நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இதில் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். நல்ல வாசமான ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற டேஸ்ட்லேயே நமக்கு பட்டர் சிக்கன் கிடைக்கும். இப்போ இதை மூடி வச்சுட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இது நல்லா வேகட்டும். மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப கட்டியாகவும் நல்ல டேஸ்ட்டாக மணமாகவும் இருக்குது. இப்போ பட்டர் சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து ஆப்ஷனல் தான். மல்லி இலை மட்டும் தூவி இறக்குனிங்கன்னா போதும். இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் என்னென்னா, ரெஸ்டாரண்ட்டில் இதுக்கு மேலே க்ரீம் விடுவாங்க. அதே மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னா ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பாலாடை கட்டி இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அல்ல அப்படின்னா அன்ஸ்வீட்டட் மில்க் கோவா ரெடிமேடாக கிடைக்கும். நம்ம அதை கூட எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனை நல்லா ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணோன்னா நமக்கு சூப்பரான க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை ஏற்கனவே நம்ம செய்து வச்சுருக்கிற பட்டர் சிக்கன் மேலே கார்னிஷ் பண்ணியாச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அமேசிங் ஜேஜேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.